எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலயமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணப்பட்ட டாபிக் தான், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இட்ஸ் த திங்கிங் அண்ட் த தாட்ஸ் நாட் த ப்ராப்ளம் ஆக்சுவலி அப்படின்னு தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருப்பேன். அதாவது நம் எண்ணங்கள் தான் ப்ராப்ளத்தை உருவாக்குதே தவிர ஆக்சுவலாக ப்ராப்ளம் அங்கே ஒன்று இருக்கா, எக்ஸிஸ்டிங்காக இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இதை இன்னும் விரிவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்லாமே மைண்ட் செட்டுக்கு உட்பட்டது தான் அப்படின்றது தான் இந்த தலைப்பினுடைய ஒரு தாத்பரியமே. டஸ் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஆக்சுவலி, இஃப் ஸோ வாட் இஸ் இட் அப்படின்றத அலசி பார்த்தோமே. ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பின் எதிர்வினை தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது நிறைவேறலைன்னா அதை நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோம். இன்னொன்று எதிர்பார்த்த நேரத்தில் நிறைவேறலாம், அதையும் பிரச்சனைன்னு சொல்கிறோம். எதிர்பார்த்த விதத்தில் நடக்கலைனாலும் பிரச்சனைன்னு சொல்கிறோம். அப்போது இது எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே தவிர அதனால தான் எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது நடக்கும்னு நம்மளுக்கு எப்பவும் யார் அறிவுரை சொன்னாலும் அதுக்குன்ற இடம் பொருள் ஏவல் பொறுத்தோ, அதற்கான கால சுழற்சியை பொறுத்தோ, அதற்கான நேரத்தில் உரிய நேரத்தில் அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம் வரைக்கும் பொறுக்க முடியாத ஒரு பொறுமை தான் பிரச்சனையின் உருவெடுக்கும் ஒரு தருணமாக அது மாறுது. அப்போது எது பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நம்ம எதை எப்படி எதிர்பார்க்குறோம் அதனுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மறுத்துவிட்டு, நம்மளுடைய சிந்தனைக்கு உட்பட்டு நாம் எதிர்பார்க்கும் வண்ணமாக இந்த உலகமே வசப்பட வேண்டும் அப்படின்ற இடத்துல தான் பிரச்சனைன்ற விஷயங்களும் அதை சார்ந்த மற்ற எல்லா அவலங்களும் ஏற்படுது. அப்போது இருக்குது உண்மையான பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கோரத்தாண்டவம் ஆடக்கூடிய பிரச்சனைகள் தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிற எல்லாமே அதற்கு முன்னாடி சூரியனையும் நம்மளுடைய கோளையும் கம்பேர் பண்ணுறது போல் அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு ஏன் பெரிய அளவில் தெரியுதுன்னா நம்மளுடைய மைண்ட் செட் தான் அதற்கு காரணம். அப்போ எதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய மூளைக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நம் கண்ட்ரோலில் இருக்குன்றதை உணர்தல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உணர்ந்து அதற்கான ஒரு விஷயம் நடப்பதற்கான கால அவகாசத்தை நாம் தருகிறோமா, இல்லைனா அதற்கான சூழலுக்கு ஏற்றாற் போல் நம்ம மாறிக்கிறோமா, இல்லை நம்ம அதை எதிர்பார்க்கிறோமே அதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்கிறோமா, இது எல்லாம் தான் நம்ம பார்த்து நம்ம சரி செய்யணுமே தவிர, ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே இவ்வாறு இது நடக்க வேண்டும்னு ஆசைப்பட்டுட்டு அதற்கு ஆஸ்பைரிங்காக மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா அதற்கான கடின உழைப்பு வேண்டும்ன்ற பதில் எப்படி இருக்கோ அதே போல தான் நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது மற்ற எல்லாமே அதற்கு உட்பட்டு வருகிறதா அப்படின்றதையும் பார்க்கணும். இட் டேக்ஸ் திஸ் யூனிவர்ஸ் டு ஹெல்ப் அஸ்ன்னு நம்ம அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது எதனால் அப்படின்னா, நம்ம ஒன்று மேனிஃபெஸ்ட் செய்யும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே டுவெல் ஆகும் பொழுது அதற்கான முயற்சிகளை கையாண்டுக்கிட்டே வருவோம். அதே போல் அதற்கான கால அவகாசத்தையும் அது கூட சேர்ந்து நம்ம அந்த ட்ராவல் பண்ணுற டைமில், அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கையாளுறோம் அப்படின்னா அதற்கான கரெக்டான முயற்சி எடுக்கிறோன்னா அதுக்குள்ளே மூழ்கி போயிடுவோம். அந்த டைம் போகிறது நம்மளுக்கு தெரியாது. ஒன்றை நினச்சிக்கிட்டே மட்டும் இருந்து அது நடந்துடணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்ச விஷயந்தான், ஐன்ஸ்டைன் சொன்னது போல் ரிலேட்டிவிட்டி தேவை. நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக காத்திருக்கும் நேரமும் ஒரு சுடுதவாலில் போய் உட்கார சொல்கிற நேரமும் நம்மளுக்கு எவ்வளவு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியுமோ அப்படி தான் இதுவும். ஆகவே இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதை நம்ம சரியாக அது மட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாவே மற்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப எளிதில் நம்மளால் சமாளிக்க முடியும். ஆகவே பிரச்சனை அப்படின்றது
நம் எதிர்பார்ப்பில் துவங்கும் விஷயம்தானே தவிர அதற்கு தீர்வும் நம்மிடத்திலே உள்ளது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.